இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜயனுடைய அந்த வீட்டின் வாசல் கேட்டு திறக்கப் போகின்றது. விஜயனுடைய கார் வெளியே வரப்போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் புறப்பட இருக்கின்றார். அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 10 to 15 நிமிடங்களுக்குள்ளாகவே அவர் கவர்னர் மாளிகை நோக்கி சென்று விடுவார். கவர்னரை சந்திக்க இருக்கின்றார். விஜயனுடைய வாகனம் வெளிவர இருக்கின்றது. பாதுகாவலர்கள் அனைவரும் வெளியே வரக்கூடிய வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சி நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜயனுடைய வாகனம் வெளிவர இருக்கின்றது. அவரை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வழக்கம் போல விஜயின் வீட்டு முன்பாக காத்து கிடக்கிறார்கள். போலீசாரும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயுடைய வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 10 to 15 நிமிடங்களுக்குள்ளாகவே ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று ஆளுநர் மாளிகை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநர் சந்திக்கும் போது இந்த முறை கடந்த முறை நடைபெற்ற அந்த சந்திப்பின் போது இருந்த அணுகுமுறையில் ஏற்பட்ட அந்த பிழைகள் அதை அனைத்தையும் திருத்தம் செய்து ஒன்று தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையிலோ அல்லது தனிப்பெரும் கட்சியிலும் சேர்த்து கூடுதலாக ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான இடங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டோம், ஆதரவு கொடுத்து விட்டார்கள், இந்த கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், இத்தனை எண்ணிக்கை தற்போது இருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த ஆதரவு கடிதத்தையும் கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோர இருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டு தமிழக பொறுப்பு கவர்னர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் நாளை தினமோ அல்லது அடுத்த எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும். பதவியேற்புக்காக மீண்டும் நேரு உள் விளையாட்டு அரங்கு தீவிரமாக ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வருகின்றது. மிக தீவிரமாக 2 நாட்களுக்கு முன்பு வரை பணிகள் நடைபெற்று நேற்றெல்லாம் இந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு கொடுத்து வந்த அந்த கான்வாய் பாதுகாப்பு, அதே போன்று விஜயின் வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வாபஸ் பெறப்பட்டது. மீண்டும் தற்போது அவர் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் நாளைய தினமோ அல்லது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாளில் அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய வகையிலாக அவருடைய வீட்டின் முன்பாக அலுவலகம் முன்பாக இனிப்புகளை கொடுத்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தி ஆட்டம் பாட்டம் விசில் அடித்து கொண்டாடி வருகிறார்கள். சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என லட்சக்கணக்கானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்கக்கூடிய நிகழ்வை காண்பதற்காக அவருடைய தொண்டர்களால் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஆட்சி அமைக்கும் போது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடும்போது அவர் இடக்கூடிய முதலமைச்சராக யார் பதவியேற்கிறார்களோ அவர் இடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். நேரடியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 2 முறை போல அல்லாமல் இந்த முறை அவருக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்ற அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவர் புது கடிதத்தை தயார் செய்து புதிய ஆவணங்களை தயார் செய்து கவர்னரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வீட்டில் இருந்து புறப்பட்டு விட்டார். இன்னும் ஒரு 10 to 15 நிமிடத்தில் அவர் கவர்னர் மாளிகை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் அதே போன்று பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்புடன் அவர் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். விஜய் செல்வதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஆளுநர் மாளிகை சென்று விட்டார்கள். விஜய்க்காக ஆளுநர் மாளிகை முன்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதே போன்று நிர்வாகிகள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அதற்கேற்றபடியே அவர் தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து விஜய் காரில் தமிழக கவர்னரை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். வெளியில் தொண்டர்கள் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் வழிநெடுங்கும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு வணக்கம் செலுத்தியபடி கைகூப்பி நன்றி தெரிவிக்கும்படியும் வணக்கம் செலுத்தும்படியும் அவர் சென்று கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். 2 முறை தமிழக கவர்னர் சந்திக்கும் போது அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு கிட்டாத நிலையில் இந்த முறை நடக்கக்கூடிய சந்திப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வெளியில் அவருடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விசில் அடித்து விஜய் வரவேற்கக்கூடிய வகையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆளுநரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து இந்த முறை அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மைக்கான கடிதம் அதே சமயத்தில் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையிலும் பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றார்.
ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் உரிமை கோர இருக்கின்றார். 118 என்ற மேஜிக்கை 107 தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்தை நாம் கடித்தோம் என்றால் 5 இடங்கள் காங்கிரஸ் 112, அது போக 6 இடங்கள் 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிக 2 என 3 கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக என 3 கட்சிகளும் சேர்த்து 6 இடங்கள் விஜய்க்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் ஆதரவு, தனக்கான ஆதரவு 118 என்ற ஆதரவு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, கிளியர் ஆகிவிட்டது.